அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 28, 2026 ஆடி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ மேச ராசியில் பிறந்தவர்கள் கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகள் இன்று சாதகமாக அமைய வாய்ப்பு உள்ளது. அரசு தொடர்பான வேலைகள், வங்கி, நீதிமன்றம், வெளிநாட்டு முயற்சிகள் போன்றவற்றில் இருந்த தாமதங்கள் குறையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். பதவி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து வருமானம் அதிகரிக்கும். வியாபார விரிவாக்கம் குறித்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தந்தை வழி உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். மாணவர்களுக்கு உயர்கல்வி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் அல்லது கோவில் தரிசனம் மன நிம்மதியை தரும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது பொன்னிறம். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு செயலிலும் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. மனதில் தேவையற்ற குழப்பங்கள் தோன்றினாலும் அவை விரைவில் நீங்கும். யாரையும் எளிதில் நம்பி பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் என்பதால் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். இருப்பினும் உங்கள் அனுபவத்தால் அனைத்து பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் பழைய முதலீடுகளை சில நாட்கள் ஒத்திவைப்பது நல்லது. குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகளை மதித்து நடந்தால் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். உடல் நலத்தில் செரிமானம், தூக்கம் மற்றும் மன அழுத்தம் தொடர்பாக கவனம் தேவை. சிவன் அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மன நிம்மதியை தரும். அதிர்ஷ்ட 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது இளநீலம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கை, கூட்டு தொழில் மற்றும் பொதுமக்கள் தொடர்பான அனைத்து செயல்களிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவுகள் வலுப்படும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வருமானம் சீராக உயரத் தொடங்கும். காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதல் உருவாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். நண்பர்களின் உதவியால் முக்கியமான காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது இளம் பச்சை. கடக ராசியில் பிறந்தவர்கள் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும். போட்டித் தேர்வு, நேர்முக தேர்வு போன்றவற்றில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். அலுவலகத்தில் உங்கள் திறமையை அனைவரும் பாராட்டுவார்கள். கடன் சுமை குறைய தொடங்கும். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை விலகி வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாய் வழி உறவினர்களால் நல்ல செய்திகள் கிடைக்கும். உடற்பயிற்சி அல்லது ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றினால் நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது வெள்ளி நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அறிவுத்திறன், படைப்பாற்றல் மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்கும். கலை, ஊடகம், யூடியூப், சினிமா, கல்வி போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த வெற்றி கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். காதல் உறவில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் அனுபவம் உள்ளவர்கள் லாபம் பெறலாம். புதிய திட்டங்களை தொடங்க மிகவும் ஏற்ற நாள். சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும்.
அதிர்ஷ்ட எண் 1, 5. அதிர்ஷ்ட நிறம் தங்க மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வீடு, குடும்பம், சொத்து மற்றும் மன நிம்மதி தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக நிலுவையிலிருந்த வீடு, நிலம், வாகனம் தொடர்பான முயற்சிகள் நல்ல முடிவை நோக்கி நகரும். வீடு மாற்றம், பழுது பார்க்கும் வேலைகள் அல்லது புதிய சொத்து வாங்குவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் உங்கள் திறமையால் அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். மேல் அதிகாரிகளின் தன்னம்பிக்கையை பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதுடன் பழைய முதலீடுகளும் நல்ல பலன் தரும். வீட்டிலிருந்து செய்யும் தொழில்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகி அமைதி நிலவும். தாயாரின் உடல்நலத்தில் சிறிய கவனம் செலுத்துவது நல்லது. திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல கவனம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது மரகத பச்சை. துலா ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்களை இப்பொழுது வெற்றிகரமாக முடிக்க முடியும். சகோதரர்கள், நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். வியாபாரத்தில் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் பயனுள்ளதாக அமையும். சமூக வலைத்தளங்கள், யூடியூப் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு பார்வையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும். காதல் உறவில் நல்ல புரிதல் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பணவரவு மற்றும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் கைக்கு வரும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். சேமிப்பை அதிகரிக்க இது நல்ல காலமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சு திறமையால் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் உயரும். புதிய முதலீடுகளை நிதானமாக மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது செம்பு நிறம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மன உற்சாகம், தன்னம்பிக்கை மற்றும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நல்ல முன்னேற்றத்தை தரும். புதிய தொழில் தொடங்க, புதிய திட்டங்களை அறிவிக்க அல்லது முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய நல்ல தகவல் வரலாம். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. ஆன்மீக சிந்தனை அதிகரித்து கோவில் தரிசனம் மன அமைதியை அளிக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது பொன்னிறம். மகர ராசியில் பிறந்தவர்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். மனதில் சிறிய குழப்பம் அல்லது கவலை இருந்தாலும் அது தற்காலிகமானது. புதிய முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் மறைமுக போட்டிகள் இருக்கலாம். இருப்பினும் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பெயர் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான வேலைகளில் மெதுவாக முன்னேற்றம் ஏற்படும். உடல் நலத்தில் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவற்றில் கவனம் தேவை. தியானம் மற்றும் இறை வழிபாடு மன அமைதியை தரும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். அதிர்ஷ்ட நிறம் 4, 8. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அல்லது அடர் நீலம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இது மிகவும் லாபகரமான நாளாக அமையும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு உள்ளது. தொழில், வியாபாரம் மற்றும் முதலீடுகளில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும்.
ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் முக்கிய நபர்களின் அறிமுகம் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்கலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும். அதிர்ஷ்ட எண் 4, 6. அதிர்ஷ்ட நிறம் வான நீலம் அல்லது இளம் பச்சை. மீன ராசியில் பிறந்தவர்கள் தொழில், உத்தியோகம் மற்றும் சமூக மரியாதையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கலாம். உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய கிளை தொடங்கும் வாய்ப்பு. புதிய முதலீட்டாளர்கள் அல்லது பெரிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். வருமானம் அதிகரித்து பொருளாதார நிலை வலுப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக சிந்தனை மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது வெள்ளை. திதி இன்றைய திதி மாலை 6 மணி 19 நிமிடம் வரை சதுர்த்தசி, பின் பௌர்ணமி. நட்சத்திரம் மதியம் 1 மணி 11 நிமிடம் வரை பூராடம், பின் உத்திராடம். சூரிய உதயம் காலை 6 மணி 8 நிமிடம், மறைவு 6 மணி 39 நிமிடம். ராகு காலம் மதியம் 3 மணி 31 நிமிடம் முதல் 5 மணி 5 நிமிடம். யமகண்டம் காலை 9 மணி 16 நிமிடம் முதல் 10 மணி 49 நிமிடம். குளிகை மதியம் 12 மணி 23 நிமிடம் முதல் 1 மணி 57 நிமிடம். நல்ல நேரம் காலை 8 மணி 15 நிமிடம் முதல் 9 மணி 15 நிமிடம். மாலை 4 மணி 15 நிமிடம் முதல் 5 மணி 15 நிமிடம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.